கார்த்தி, நேற்று கிளினிக் கண்ட வந்திருந்த, எப்போ வாக்கிங் போகிறேன்னு கேட்ட, என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? கார்த்தி, ஏதாவது ஒரு பிரச்சனையா? ஆமாம் சார், பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? இப்போல்லாம் தூங்கும்போது ரொம்ப கனவு வருது சார். கார்த்தி, அது ஏமி లేదురా. சாரி சாரி சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். ஏதாவது பிரச்சனையா? ஏய், ட்ரீம் எல்லாம் காமன்டா. கார்த்தி, வாட் யூ சீன் இன் எவ்ரிடே லைஃப் அண்ட் வாட் யூ திங்க் இன் யுவர் மைண்ட் சேம் ரிஃப்ளெக்ட் இன் யுவர் ட்ரீம்டா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. நான் பார்க்காததெல்லாம் கனவுல வருது சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. கார்த்தி, ட்ரீம் ஆனது ஒன்று இனோவேஷனாவோ இருக்கும், இம்பாக்டாவோ இருக்கும், அது ஒரு ரிஃப்ளெக்டிவா இருக்கும். உனக்கு வந்தது இனோவேஷன் ட்ரீம்டா. டோன்ட் பாதர் அபவுட் இட். சார் ஒரு நிமிஷம். ஹலோ, நான் தான் லோன் கொடுத்த முட்டாள் பேசுறேன். ஒழுங்கா காசு கட்ட மாட்டீங்களா? உங்க பின்னாடி நாய் மாதிரி சுத்திட்டே இருக்கணுமா நாங்க? அவன் மேல இடத்துல இருந்து போன் பண்ணி கேட்டே இருக்கான், நீங்களும் போன் எடுக்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு நிம்மதி போச்சு, தூக்கம் போச்சு. நீங்க எப்ப காசு கட்டுவீங்க? எப்பதான் காசு கட்டுவீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஈவினிங் குள்ள காசு வரணும். சார் போலாமா சார்? சார் கார்த்தி, உனக்கு எந்த மாதிரி கனவு வருது? குத்தி 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 கொலை பண்ற சார். ஏய், யாரு கொலை பண்ற? சார் என்னையே தான் சார். உன்னையாவா? ஆமா சார். உனக்கு எந்ததான் கனவு வந்தது சொல்லு. என் பேர் கார்த்தி. நான் ஏபிசிடி பேங்க்கில் லோன் கலெக்ஷன் பண்ணுற வேலை பண்ணுறேன். சம்பளம் 15,000 ரூபாய். இந்த வேலை ரொம்ப ப்ரெஷராக இருக்கும், நிம்மதியாக இருக்காது. வேலையை விட்டுடலான்னு தோணும், ஆனால் விட முடியாது, குடும்ப கஷ்டம். ஒழுங்காக தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, பைத்தியம் பிடிக்கும். சில நேரம் சூசைட் பண்ணிக்கலாம் போல இருக்கும். என் மண்டைக்குள்ளே ஏதோ வெடிக்கிறா போல இருக்கும். என்கிட்ட பேஷன் ப்ரோ தானே இருக்கு, ஆனா RX சென்டர்ல வர மாதிரி இருக்கு சார்.
நான் எங்கேயோ நடக்கிறேன், எங்கேயோ போறேன், நான் என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு பைத்தியமே பிடிச்சிருது. இதான் சார் எனக்கு அடிக்கடி வர கனவு. கார்த்தி, ஒரு 2 days அட்மிட் ஆகிறியா ட்ரீட்மெண்ட்காக? சார் எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு சார். சார் ஒரு நிமிஷம். ஹலோ சார், லோ 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 காசு வாங்கிட்டு சார், கட்டிடுவேன் சார், ஈவினிங் கட்டிடுவோம் சார், கண்டிப்பா கட்டிடுவோம் சார். ஓகே சார் வந்துடும் சார், காசு வந்துடும் சார். ஏ கருப்பு சட்டை, ஏ குல்லா, என்னையே சாவடிக்கு பாக்குறீங்களா? நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு டாக்டர் கிட்ட வந்துட்டா ஒன்றும் பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது, என்னால் வேலையே விட முடியாது சார். லோன் காசு ஈவினிங்குள்ள டெபாசிட் பண்ணிடுறேன் சார். ஓகே சார், கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க சார். சார் நான் வந்துடுறேன் சார், வந்துட்டு சார் டெபாசிட் பண்ணிடுவோம் சார், கண்டிப்பா பண்ணிடுறேன் சார். சார் நீங்க பேசுறதெல்லாம் கேட்டா கத்தி எடுத்து குத்திக்கலாம் போல இருக்கு சார். கட் பண்ணுங்க சார். சார் நாளையிலேருந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சார். ஓகே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரி ஓகே, நான் கிளம்புறேன் சார். ம் சரி. கார்த்தியோட இந்த நிலைமைக்கு காரணம் அவனோட ஒர்க் ப்ரெஷர் தான். ஒர்க் ப்ரெஷர் ஒருத்தனை தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கொண்டு வரன்றது கார்த்தியை பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கார்த்தி வாழணும்னு ஆசைப்பட்றான், ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது. கார்த்தி இப்போது யாராலும் கட்டுப்படுத்த முடியாத இடத்துல இருக்கான். இதையெல்லாம் தாண்டி நாளைக்கு அவன் ட்ரீட்மெண்ட்டுக்காக வரதும் வராததும் அவன் கனவுல வர அந்த 2 பேர் கையில் தான் இருக்குது. கார்த்திக்கு கண்டிப்பாக இன்றைக்கும் கனவு வரும். அதை தாண்டி